வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி சென்னையில் எங்கே இருந்தாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு G+1 இருக்கக்கூடிய ஒரு வீடு, நியூ பெருங்காத்தூர், மூப்பனார் ஸ்ட்ரீட். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஏரியா ஒரு 1030 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டிங் வந்து ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹாலு, கிச்சன், ரெஸ்ட் ரூம், அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓனர் சொல்கிறது 65 லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நல்லா டெவலப் ஆன ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த வீடானது கொடுத்துருக்காங்க. வீட்டோட லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 17 இயர்ஸ் கிட்ட ஆகுதுங்க, 17 வருஷம் ஆகுது. நம்ம இதில் நம்ம பெயிண்டிங்கு இந்த தேவைப்பட்டால் நம்ம டைல்ஸ் மாற்றிக்கலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பாத்ரூம் அந்த இதில் இருக்கிற சிங்க் அந்த இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இது மட்டும் தான் நம்மளுடைய வேலை டெஃபினட்டாக இருக்கும். நல்ல ரேட் இந்த லொக்கேஷனில். ஏன் அப்படின்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 24 ஃபீட் ரோடு, அதுலேயும் பைக் பார்க்கிங் மட்டும் தான். ஸோ அது 85 lakhs. ஸோ அதுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் அந்த வீடு. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 lakhs ஃபைனலாக கேட்குறாங்க. அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகுது, ஒரு 20 லட்சம் கிட்ட டிஃப்ரெண்ட் வருது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரேட்டை விசாரித்து பார்க்கலாம், என்ன ரேட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அன்அப்ரூவ்டு பிளாட்டே பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் 6000 ரூபா டெஃபினட்டாக போயிட்டுருக்குங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். ஸோ 10க்கு 10 தான் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமே. கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பெரிய கிச்சன் மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8க்கு 10 இந்த மாதிரி சைஸில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல லொக்கேஷனில் நல்ல ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுத்துருக்காங்கன்றதை டெஃபினட்டாக அந்த இடத்துல நம்ம சொல்லலாம். கபோர்டு ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கபோர்டு ஒர்க் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெருங்காலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிலோமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1.25 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே அதே போல் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு முடிச்சூர் ரோடு மனோ ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சூர் ரோடு நமக்கு வந்துடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சைடு போகணுன்னாலும் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடுது. நீங்கள் தாம்பரம் போகிறதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் முடிச்சூர் ரோடை யூஸ் பண்ணிக்கலாம், பெருங்காலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா அந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃபான லொக்கேஷனும் கூட. ஸோ மேலே பார்க்கலாம் வாங்க. மேலே பார்த்திங்கன்னா நமக்கு முன்னே சொல்லியிருப்பேன், ஒரு பெரிய ஹால், அதில் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, வித் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே கிச்சனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு போட்டு நமக்கு ஒரு சின்னதாக இருக்கிற ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறதோ அந்த மாதிரி சின்ன ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாடகைக்கு ஒரு 6000 ரூபாய்க்கு, ஒரு இல்லை 7000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாடகைக்கு விட்டுடலாம். ஸோ ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் வந்துருக்கும் வரும். அதே மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீட் அடித்து நம்ம வந்து வெயில் டைம்லையோ இல்லை இப்போ ஈவினிங் டைம்லையோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா மழை டைம்லும் பார்த்திங்கன்னா இடத்துல உட்காந்துட்டு அதை நம்ம இயற்கையாக ரசிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த ஓனர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொந்த யூஸுக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டு கட்டியிருக்காரு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே மேலே எல்லாத்துலேயுமே கப்போர்டு ஒர்க் ஒரு சில இடங்களில் பண்ணிட்டு இருக்கும். கீழே மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எம்டியாக விட்டுருக்காங்க. கப்போர்டு ஒர்க் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் மொட்டை மாடியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள்